நபியுடைய தொழுகையை பற்றி திரும்ப திரும்ப கேட்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் ஹதீஸுடைய கிதாப்களில் படித்திருப்பீர்கள். உஸ்மானே கனியிடத்தில் போய் கேட்கின்றார்கள், கைஃப கான வுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி எப்படிங்க வுது செஞ்சாங்க, நபி எப்படி தொழுதார்கள் சொல்லுங்கள் என்று கேட்கக்கூடியவர்கள் யாராவது ஒருவர் நபியினுடைய மரணத்தை பற்றி கேட்க மாட்டார்கள், கேட்க முடியாது. அதுதான் சஹாபாக்கள். காரணம், அவர்கள் ஒரு இடத்தில் மறைந்து எல்லாருடைய உள்ளங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கியாமத் வரை வருகின்ற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் மதீனாவாக ஆக்கிவிட்டார்கள். அங்கே நபித்தான் இருக்கின்றார்கள். பெருமானார் ஒரு இடத்தில் இருக்கின்றார்களா? ஏன் பெருமானார் அவர்களை பார்க்க பிலாலே ஹபஷி வரவில்லை? அவர்கள் ஷாமிலே இருந்து விட்டார்களே, திமஷ்கிலே இருந்து விட்டார்களே. ஏன் எப்பொழுது பிலாலே ஹபஷி திமஷ்குக்கு போய் விட்டார்களோ அதை மதீனாவாக ஆக்கிவிட்டார்கள். ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒவ்வொரு இடத்திற்கு சென்று அவர்கள் அதையெல்லாம் மதீனத்தில் முனவராக ஆக்கிவிட்டார்கள். அதனால் இந்த இடத்தை நம்மால் தொட்டு பேச முடியாது. ஆனால் முஹத்திஸீன்களுடைய இஹ்சான் கியாமத் வரை நம் தலைமையில் இருக்கிறது. அவர்கள் கித்மானுல் இல்மிலிருந்து தப்பிப்பதற்காக அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அது காலத்தின் கட்டாயம்தான்.